ஸ்பாட் லீடுன்னு போட்டிருப்பாரு. கொடுத்துட்டேன் ரெக்வஸ்ட் சென்ட். அவ்வளோதான் கைஸ். நான் எதுக்கு ப்ரோ போய் எல்லாத்தையும் இது பண்ணுறேன்? பிரச்சனை இருந்தால் எடுக்கிறோம். தான் சொல்கிறேன். நீ மறுபடியும் வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதா இருந்தா ரொம்ப வந்து கடுப்பாக இருக்கும் ஈஸ்வனுக்கு. அதனால சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் வராது மாதிரி நான் எல்லா டிசிஷனும் யோசிச்சு தான் முடிவு எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா? என்னால எந்த இஷ்யூவும் வராது. என்னால எதுவும் வராது. நோ ஃப்ரெண்ட்ஸா? சத்தியமா என்னால எதுவும் வராது. நோ ஃப்ரெண்ட்ஸா? ஒன்லி ஒர்க் தான் பண்ணா. எஸ். சரி, அப்ப அந்த பாம்பு 2 பாம்பு உனக்கு பிசி வராம வந்துச்சு. அந்த பாம்பை பத்தி கிட்ட கிட்ட வந்து திட்டு பார்ப்போம். அப்பதான் நான் ஹாப்பியா இருப்பேன். அதான் அவனோட கீ டு என்டர் பிடிஎஸ். திட்டினாதான் வரத்துக்கு காசுதான் சாப்பிடலாம். இந்த டைம்ல கெட்ட வார்த்தை பேச முடியாதான். நான் பாத்துட்டு இருப்பாங்க பொண்ணு. பரவாயில்ல பேசினாதான். அதான் சொல்றேன், கீ டு கீ. உனக்கு கீ கொடுக்குன்னா அதான் கீ. போடா, கீ கொடுத்தாதான். அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சொல்லு, காலைல என்ன 10-11 மணிக்கு வந்து சேனல் யார் பாப்பா? கமான் கமான், நீ கண்டு பரவாயில்ல, பார்த்தாலும் பரவாயில்ல. சொல்லு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல. கமான் கமான் ஈஷா, உனக்கு பிசி வர தடுத்துருக்காங்க. உனக்கு உனக்குள்ள இருக்க கோவத்தை தட்டி எழுப்பு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசிப்பிட வழிபாரு. கமான். விடுங்கம்மா, நான் கர்மான் இருக்கும்ல, பாத்துக்கலாம். நோ, கீ திறந்தாதான் கதவு தான் இருக்கும். நோ வே அட் ஆல் ப்ரோ. நோ, நானும் கெட்ட வார்த்தை பேசுவேன். குட் பாய் ஆயிட்டியா? ஆமா, அப்போ பாக்குறாங்க, அதான் பிரச்சனை. வேற எதுவும் நைஸ். ஓகே, அப்போ மேல சந்தேகப்பட வேண்டிய வேலை இருக்கு. ஓகே ஓகே. அப்ப காலைல வேற மேட் என்னன்னா ரொம்ப மேட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகே, சும்மா ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தேன். மேட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மறுபடியும் ஒரு பிரச்சனை வேணாம்னு நினைக்கிறோம் நாங்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எல்லாமே இங்கே படுற வாரே உங்களுக்கு அட ஆரம்பித்தோம். நாங்கள் பாட்டுக்கு ரேங்க் புஷ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்கள் மட்டுமே க்ரோ ஆகிறோம், எங்களுக்கு மட்டுமே எல்லா காசும் வருதுன்னு தான் நாங்கள் வார ஆரம்பித்து உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்தோம். சரியா? இப்போவும் எங்கள் வார் இல்லாமல் 1 வருஷம் கூட இருந்துச்சு. ஜாலியாக தான் நாங்கள் எப்பயும் போல இருந்தோம். எங்களுக்கு ரெவன்யூ வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. வாரே உங்களுக்கு தான்டா. நாங்கள் எங்களுக்கு டிராஃபி வரப்போதா, எங்களுக்கு எதாவது வரப்போதா? உங்களுக்கு தான் வரப்போகுது, எல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஒரு பிரைமரி செகண்டரி இன்கமாக இருந்துச்சு வாருன்றது. எங்களுக்கு வேறு எதுவுமே நான் வந்து காம்படிட்டிவ் ஆரம்பிச்சு யூடியூப்ல சஸ்டெயின் பண்ணவங்க கிடையாது. நான் வந்து ரேங்க் புஷ் ஆரம்பிச்சு தன்னந்தனியாக ஒரு ஸ்குவாடாக இருந்து யூடியூப்ல பீக் எடுத்தேன். ஸோ அதனால எது இல்லைனாலும் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஈஸ்வா. சரியா? அதுதான் இங்க ஒரே ஒரு மேட்டர். எதுனாலும் என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்ப உங்களுக்குலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதா எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, புரியுதா? இப்ப நீ ஒரு டிசிஷன் எடுத்துரு அப்படின்னா டிசிஷனுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயோ, இங்க நம்மள நம்பி வந்துட்டானே, என்னடா பண்றது? ஈஸ்வா வேற அங்க வேற விட்டு வந்துட்டானே, இப்போ என்ன பண்றது? இப்போ இவனை கரெக்டா காலைல கூட்டு போகணும், காலைல இது பண்ணும். ஈஸ்வா ஜெயிக்கிறதுக்காக விளாண்டு, ஈஸ்வா தயவு செஞ்சு வந்து தோக்கிறதுக்காக விளாண்டுறாத. சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க. நான் எப்பயோ எல்லாத்தையும் அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டேன். எல்லாரையும் அன்ஃப்ரெண்ட் பண்ண பாக்கும், அடிச்சு வெளியே தரது யாருமே இல்ல, எல்லாருமே பண்ணிட்டேன். சீரியஸாவா? என்ன ஈஸ்வா, உண்மையாலுமா? என்னடா லாயல்டி டு தி பீப்புள்? ஓ நோ. எனக்கு ஒண்ணு சொல்றா, ஏன்டா இந்த டிசிஷனு? ஏன் இந்த டிசிஷனு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அது மட்டும் கிளாரிஃபை பண்ணேன். ஏன் இந்த டிசிஷன்? ஒய் திஸ்? ரொம்ப அண்ணன் தம்பி பாச பண்பு. நான் கூட அந்த அளவுக்கு கூட அவ்வளோ இதாக இருந்தது. நீ அங்கதான் வந்து ரொம்ப அப்படியே உருகுவே மருகுதே மாமா ஓமா வாங்க சப்புங்க அப்படி அப்படியே ரொம்ப அட்டாச்சா இருந்தியாடா. என்னடா திடீர்னு என்ன எதனாலடா எனக்கு புரியலையடா. மேக்ஸிமம் வெல்கம் டு தி தங்க மெம்பர்ஷிப் ப்ரோ. எதுக்காடா? ஃபார் வாட் ரீசன்? நான் ஃபோக்கஸ் எனக்கு ஒர்க் தான் எல்லாம். அந்த ஒரு ரீசன் தான், வேற எதுவும் இல்லை. வேலை மேல அவ்வளோ ஈடுபடாத உனக்கு லிட்டரலி. எஸ், நான் அதை சொல்றேன்ல, நான் உங்க லாக்டவுன்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் எப்படி இது பண்ணணும் வைக்கணும் கஷ்டப்பட்டு தான் இங்க வந்தேன். எல்லாத்துக்கும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சாலும் நான் ஆரம்பிச்சுப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இதனால எனக்கு பேக் ஃபயர் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இதனால நான் பேக் ஃபயர் ஆகும் அத்தா, நமக்கு என்னடா பேக் ஃபயர்? கூட இருக்கிற பொட்டைங்க மட்டும்தான் கொத்த முடியுமா வழியா? வெளியே இருந்து ஒரு பூல் ஆட்ட முடியாதுன்னு தெரியாது அவனுக்கு. நம்ம நம்பிதான்டா எப்பவுமே ஏமாறும். எப்பவுமே வந்து நம்ம பசங்கன்னு சொல்லிதான் நம்ம ஏமாறுவோம் இல்லையா? வெளியே இருந்து பூலாட்டம் கூட சூத்தடிச்சு விட்டுருவோம், தெரியாது அவனுக்கு. ப்ரோ அவன் தான் வரான்னு சொல்றான், ஏன் ப்ரோ உன போன்னு கன்வின்ஸ் பண்றீங்க? அப்படி இல்லத்தல, எனக்கு நான் 2 பக்கமும் யோசிப்பேன் தல எப்பவுமே. இப்போ அவனுக்கு அவன் அவ்வளோ வந்து நான் அங்க நட்பா இருந்துட்டு இங்க வந்தா நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி வேற எடுத்துக்கணும், அவ்வளோ இருக்குல்ல ப்ரோ.
டிக்ஸ். சரி நீ அப்ப ஸ்குவாட்ல டாப் 10 புஷ் பண்ணுவியா? புஷ் பண்ணும் ஈஸ்வா. ஏன்னா நம்ம ஸ்குவாடோட ரொம்ப முக்கியமான ரோல்ஸ் ஸ்குவாட்ல வந்து நம்ம ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும் தான். நான் உனக்கு தெரியும்ல, மல்டிபிள் வின்ஸு, வேர்ல்ட் ரெக்கார்டு, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கிட்டே இருக்கு. எல்லாமே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அல்டிமேட் ராயில நம்ம இருக்கணும், எல்லாத்துலயுமே நாம இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். புரியுதா? ஸோ அது கஷ்டமா இருக்கும். நீ சோலோ விளாட போற, அங்க விளாட போறேன்னு போய் உட்காந்துக்காத கருமம், கடுப்பாயிரும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்குவாடு போயிட்டு ரெடி பண்ணும்போது நீ வந்து சோலில் போய் உட்காந்துட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் போய் நான் போய் ஷாரனை கூட்டு போக வேண்டியதாக இருக்கும், அவனை கூட்டு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ நீ தனியாக உட்காந்துட்டு இருப்ப. அப்புறம் வந்து அவங்க யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். புரியுதா? ஸோ அதனால அதில் ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நமக்கு தெரியும்ல, எல்லா மேட்சும் ஜெயிக்கிறது வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதில் தானே ஸ்பெஷலிஸ்ட் நம்ம. ஸோ அதனால சோலோலாம் கொஞ்சம் கை விட்டுட்டு ஸ்குவாடை நீ ஃபோக்கஸ் பண்ணி வெறி கொண்ட வேங்கி சின்ன கொண்ட சிங்கமா ஆனாதான் உண்டு. என்ன சொல்றேன்? ஓகே மேம், பண்ணலாம். கல்யாணம் வேற ஆக போகுது. இன்னும் நிறைய வந்து இது வந்துடும், கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். வேலை தான் ரொம்ப முக்கியம். உனக்கே தெரியும், வேலை தான் வேலைக்காரன். வேலை தான் எல்லாத்தையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணாதான் உண்டு. கடினமான பாதை, கடினமான பாதை, மறுபடியும் கடினமான பாதை. மறுபடியும் சொல்லிட்டேன். ஓகேவா ப்ரோ? கஷ்டமா இருக்குன்னு சொல்லவே கூடாது. சரி ஓகே. இவ்வளோ ஆத்தா இவ்வளோ சொல்லியும் நீ வந்து பீட்டஸ் தான் அப்படின்னு நிக்கிறேன்னா, வாடா பாத்துக்கலாம். என்ன நீ பாம்பா இருந்தா கூட பரவாயில்லடா, பாத்துக்கலாம் வாடா. அப்படி என்னடா பாம்பா இருந்த பாரு நீ. இல்ல உன மேல எந்த அலிகேஷனுமே இல்ல ஈஸ்வா. எனக்கு நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ அன்னைக்கு மெசேஜ் பண்ணும்போது கூட உடனே என்ன சொன்னேன், உன் மேல இல்லடா ஈஸ்வா, விசாரணைக்காக தான் நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்கேன். நீ அந்த சைடு இருக்கனால. இப்போ ஏன்னா ஆடியோ வந்துருச்சு, பேசிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. உனக்கே நீ அந்த ஆடியோல கேட்டிருப்பல. அவரும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, நீ ஏன் சாய்க்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லுன்ற அளவுக்கு அவரும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நீ அப்போ அவங்க கூட விளாண்டு இருந்தனால நோ அதர் ஆப்ஷன். ஏன்னா கிளான்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் உன்னை வந்து இது பண்ணவே முடியும். ஏன்னா விசாரணையே பண்ண முடியும். ஏன்னா ஆடியோ வந்துட்டனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ப்ரூஃப்னு ஒன்று வந்த பிறகு நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ நீ அந்த டிசிஷன் எடுத்தது, இப்போ நீயா தான் என்ன எடுத்திருப்ப? இப்போ நீ ஒரு கிளான்ல நீ வந்து இருக்க, உனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா நீயும் அதான் நினைப்ப, இதான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனாலதான் அதை பண்ண வேண்டிய நிலைமைக்கு உட்பட்டேன். வேற இது வந்து ஒரு டிஃபென்ஸ் தான்டா, அஃபென்ஸ் கிடையாது, அடிக்கிறது கிடையாது, ஒரு டிஃபென்ஸ் தான். இப்போ நமக்கு நடக்கும்போது அதை வந்து டிஃபெண்ட் பண்றது தான் இது. சரி ஓகே, இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, இது கோஸ்ட் ஃபோன் பண்ணிட்டார். என்ன வைப்பாங்க கைஸ்? ஈஸ்வா ஏதோ புதுசு புதுசாக சொல்லணும் கைஸ். நீங்க தான் கைஸ் சாட்சி, எனக்கு ஈஸ்வாக்கு சம்மந்தம் இல்லை கைஸ். பார்த்தேன் கைஸ். என்ன இருக்கு கைஸ்? கைஸ் மறுபடியும் ஈஸ்வா மறுபடியும் எடுக்கிறேன் கைஸ். பார்த்தோம் கைஸ். நோ அலிகேஷன் ப்ரோ, நோ அலிகேஷன்னால நான் எடுக்கிறேன். ஏன்னா அலிகேஷன் இல்லாம அவனை அனுப்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாம சாய் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கானோ அதே அளவுக்கு ஈசாவும் பாதிக்கப்பட்டவன் தான். ஸோ அதனால பாதிக்கப்பட்டவனை போயிட்டு நம்ம போயிட்டு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா இவனுக்குமே அவங்க பண்ணிக்கிறாங்க, சூத்தடி வாங்கிட்டு தான் வந்துக்கிறான். ஆனா சூத்தடி வாங்கிட்டு எப்படா நீ அவங்கள்ட்ட எப்படா சகஜமா இருந்தேன்? எனக்கு இதானா தெரியவே மாட்டேங்குது. நான்லாம் ஏதாவதுன்னா உடனே வந்து சண்டைக்கு கிளம்பிடுவேன். நீ எப்படி இவ்வளோ உன்னை தடுத்தாங்க, உனக்கு வரதெல்லாம் இது பண்ணாங்க தெரிஞ்சும் நீ எப்படி சுகமா இருந்த? நடிச்சியா இல்ல வேற வழி இல்லைன்னு இருந்தியா? எனக்கு அதை சொல்ல. அவ்வளவுதான், அது மறந்துட்டேன். அவ்வளவுதான், அப்படியே மறந்துட்டு எப்படி உன்னால வந்து முதுகுல குத்துறதுலாம் மறக்க முடியுது? கூட எடுத்துட்டு குளிப்பறிக்கிறதா நீ எப்படி நீ ஏத்துக்கிற? எனக்கு சொல்லி அந்த வித்தை எனக்கு சொல்லி கொடு, நானும் கத்துக்கிறேன். நான் how to do this. எனக்கு அதுதான்டா புரியாத புதிரா இருக்கு. நீ இதை என்கிட்ட சொல்லிட்ட, ஆனா இருந்தாலும் நீ அவங்கதான் விளையாண்டுட்டு இருந்த. பல்லு கடிச்சிட்டு சரி ஓகே ஏதாவது வாய்ப்பு நீ காத்துட்டு இருந்தியா சுத்தடிக்கிறான்னு? அப்படிலாம் இல்ல. அப்படி இல்ல, காலையில இந்த இஷ்யூ தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கே மாட்டேன். இஷ்யூ இருக்கிற சைடு தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லவும் நீ வந்து பிராக்டிகலான பையன் தானே. கல்யாணம் பெரிய பையனாக போற, இன்னும் குழந்தைலாம் வந்துடும் உனக்கு. ஓகேவா? சும்மா ஒரு கேள்விக்காக கேட்கறேன். உனக்கு இந்த மாதிரி பாம்பு வேலை பார்த்தான்னு தெரிஞ்சிச்சு, ஓகேவா? உனக்கு வரதை எல்லாம் தடுக்கிறாங்க, நீ அங்கதான் இருக்கிற, என்ன மனநிலைமையில அங்க இருப்ப? ஆக்சுவலா உண்மையதான் சொல்லு, பொய் சொன்னா வேஸ்ட். உண்மையதான் சொல்லணும். இப்ப அங்க இருந்தாவா? இல்ல இவ்வளவு நாள் இருந்தில்ல, என்ன நினைச்சிட்டு அங்க இருந்த? அந்த விஷயம் எல்லாம் நடந்த பிறகும் எதையும் நினைக்கலாமா? நான் மறந்துட்டேன் அந்த டைம்லயே. எனக்கு யார்ட்டையும் சொல்லவும் விருப்பம் இல்லை. எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும் தான் நான் சொன்னேன். விடையே அவங்களுக்கு ஒரு டைம் வரும்போது இந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு விட்டாங்க. அவ்வளவுதான்.
ஆனா நான் அந்த மாதிரி நிறைய சின்ன வயசுல இருந்து நடந்திருக்கு எனக்கு. அதனால நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ம். ஒர்க் ஸ்டடீஸ்லயே அந்த மாதிரி நடந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிப்ளமோ போறானுங்க, நான் டிப்ளமோ போட்டேன். ஆ, அவனுக்கு கடைசியில் 11th 12th போயிட்டானுங்க. ஆ. நான் டிப்ளமோ போட்டு மறுபடியும் பிஇ போட்டேன். அப்பவே எனக்கு அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. பிட்ரேல் டு தி கோர். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிட்ரேல் டு தி கோர். அதனால அப்போல இருந்து அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஒர்க்கும் நான் பண்ணிருக்கேன்ல. நான் இந்துஸ்தான் லீவ்ல ஒர்க் பண்ணேன், ஓகே. டீம் லீடரா இருந்தேன், சேல்ஸ் மேனேஜரா இருந்தேன். எல்லா இடத்துலயும் எனக்கு அந்த மாதிரி அது ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்படியே ஓகே. மூவ் ஆன் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். இப்ப அவ்வளவுதான். நீ வந்து இது பண்றியா? அது பேர் என்ன? டீ ஏதோ பண்ணிட்டு இருந்தியே, 3 ரோசஸ். அது இன்னும் பண்ணிட்டே இருக்க? எதுவுமே பண்ணலாமா நான் இப்போதைக்கு என் தம்பி வந்து ஒரு 4 மாடு வாங்கி வச்சிருக்கான். அதான் பாத்துட்டு இருக்கோம். எப்படிடா கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு ஜாலியா கல்யாணம் பண்ண போற இவ்வளவு ஜாலியா இருக்க? மாடு ஒரு 4 மாடு இருக்கு மதன். நான் அதுக்கப்புறம் சரி. வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். அது ஓகே. சொன்னா நடக்காது. உங்ககிட்ட ஆஃப்லைன்ல சொல்றேன். இது வரையா? ஓகே. ம். பாம்பா மாற போறேன்னு சொல்லி அதெல்லாம். பாம்பாலாம் இல்ல, கண்ணை போட்டுருவாங்க இங்க ஏதாவது சொன்னா வச்சா. ஓகே ஓகே ஓகே. அம்சா அலியா வந்துட்டேன்னு சொல்லிடாத. ஐயோ ஐயோ. நைஸ் 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 நைஸ். பாம்பு எல்லாரையும் தான் குத்திருக்கு. ஈஸ்வாவுக்கு தான் குத்திருக்கு. சாய் கொத்தின மாதிரி ஈஸ்வாவுக்கு தான் எல்லாரும் சூத்தடி எல்லாரும் தான் வாங்கிக்கிறாங்க. சூத்தடி குட்டியா இருக்குது. இப்ப வேற வந்து உன் மேல வேற வன்மத்தை கக்குவாங்க. அதெல்லாம் நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? வன்மத்தை கக்கும் வன்மத்தா பாய்ஸ். எதையும் கண்டுக்க மாட்டேன் மதன். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, பார்க்கலாம். இந்த பிரச்சனை நீ எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் உனக்கு கண்டிப்பா தூக்கி நெருப்புல போட்டேன். ஓகேவா? நீ எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பார்க்கலாம். லெட்ஸ் see how you handle the situation. அது வந்து உனக்கு பயங்கரமான மெச்சூரிட்டி கொடுக்கும். இது நான் வேற கொண்டு வரேன். ப்ரோ, ஆஃப்டர் திஸ் ஆல் தி கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நம்பர் நான் எடுக்கிறேன். நான் இப்ப நம்பர் பேசவும் செய்யறேன். ஏன்னா நான் ஒலிக்கவும் மறைக்கவும் விரும்பவே இல்லை. நான் அதனால தான் வந்து வந்துட்டு அவங்க கிட்ட நான் பேசினேன். நான் என்னவோ போங்க guys. என்னவோ வாட் எவர் இட் இஸ். ஏன்னா ஈஸ்வா நம்ம பையன். ஏன்னா வந்து நான் பாருங்க, அவனை இன்னும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் எடுக்கல. வெறும் கிளான்ல இருந்து மட்டும் தான் ரிமூவ் பண்ணேன். ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் நான் எடுக்கல. வெட்டு ஈஸ்வா சேம் டீம் நீடா. வெட்டு பாப்போம். மெச்சூரிட்டி லெவல். リーダーとしてこのチームに化学反応を起こせ。タラタタラタラタタタタラタタラタラタタタタラタタタタラタタタタラタタラタタ. ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஒரு ரிஜாய்ஸ். ஓகே தல பாம்பா மாறின ஆழமான விஸ்வா ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வா மேல அலிகேஷனே இருந்தது இல்லை தல. 0 அலிகேஷன்ல தான் அவன் எப்பவுமே இருந்திருக்கான். ஸோ அதனால வந்து அது ஒரு பெரிய மேட்ரா இல்லை. எனக்கு புதுசா தெரியல. அன்னைக்கு கூட அவன் வந்து நான் கிளான்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு மெசேஜ் பண்ணது ஈஸ்வா தான். பண்ணிட்டு அண்ணா நான் எதுவும் பண்ணல, ஏமால ஏதாவது அலிகேஷனாக இருக்கா அப்படின்னு கேட்டான். இல்லைடா அடி ஒரு நிமிஷம் விசாரிச்சுட்டு வரேன்டா எப்பா அப்படின்னு. ஸோ அதனால வந்து அப்புறமும் 2-3 நாள் யோசிச்சிருப்பான் போல. 2-3 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யோசிச்சிருப்பான் போல. ஓகே, அங்கே போய் கொத்து வாங்குறத விட இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம்னு வந்திருப்பான். க்ரோ தான் கைஸ். நாங்கள் சொல்லுவோம் 11:30 அண்ணா குளிச்சி வாடா சீக்கிரம் வாடா போலாம். ஓகே ப்ரோ. ஈஸ்வா டிசிஷன் எல்லாம் டோலிஸோட செல்ஃபிஷ் டிசிஷன் மாதிரி இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, அவங்க கொத்து வாங்கியிருக்காங்க. அதில் எப்படினாலும் ஒரு பயம் இருக்குதான் செய்யும் ப்ரோ. நாங்கள் வந்து யாரையும் எப்பயும் தடுத்தது இல்லை ப்ரோ. உங்களுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து யாருமே வந்து அவ்வளோவா நாங்கள் தடுத்தது கிடையாது. பட் ஆனால் அதே மாதிரி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஈஸ்வராவிட்ட வந்து இப்போ தான் சொன்னேன், டே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்கடா நீங்களாம், அங்கே போய் இருங்கடா, ஒற்றுமையாக இருங்கடா, உனக்கு பிரச்சனை இல்லை, க்ரோ ஆகும்டா. நான் ஃபஸ்ட்டு ஈஸ்வா கிட்ட அதான் சொன்னேன். அங்கே இருந்தால் தப்பு இல்லைடா ஈஸ்வா, உன்னையும் நான் கிளியராக அனுப்புறேன் தான் சொன்னேன். பட் ஆனால் அது ஈஸ்வா எடுக்கிற டிசிஷன் தான் இது. அது வந்து ஈஸ் டேக்கிங் திஸ் டிசிஷன். நான் வந்து இதாக தான் இருக்கேன். நான் வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. நான் வந்து யூ டூ, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்ட்டு.
நான் வந்து அவனை கம்பல் பண்ணல. உண்மையாலுமே 3 நாள்ல நான் அவன்கிட்ட பேசக்கூட இல்லை ப்ரோ. நீங்க வேணா அவன்கிட்ட கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் சாட் கூட இது இன்ஸ்டாகிராம் சாட் கூட பார்த்துக்கோங்க. நான் பேசக்கூட இல்லை. ஏன்னா அவனே எடுக்கட்டும், அவனே ஒரு டிசிஷன் எடுக்கட்டும், எதுனாலும் பார்த்துக்கலாம். என்ன ப்ரோ பண்ண போறான்? எங்கனாலும் போனா வேலை பண்ணுவான், ஒர்க் பண்ணுவான். அவன் வந்து கடினமா போராடுவான். உண்மையா பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல கூட எனக்கு நல்லாவே தெரியும். வந்து பேசினா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ப்ரோ, எனக்கு கிடைக்கிறது வந்து இவனுங்க ஃபோன் பண்ணி பேசி வரவிடாமல் தடுத்துட்டானுங்க ப்ரோ, நான் சோலோ போகிறேன் ப்ரோ, எனக்கு விளாடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோன்னு சோலோ போனான். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அந்த டைமில் தான் ஈஸ்வா தூக்கி ஓஜியில் போட்டேன். அவனுடைய ஞாபகம் இருக்கா அவனுக்கு ஈஸ்வா? அப்போ வந்து ஓஜியில் தூக்கி போட்டேன் ஈஸ்வாவை. ஓஜி போடா பார்த்துக்கலாம், என்னடா பெரிய மயிறு, டிராஃபி ஜெயிடா அப்படின்னு சொல்லி டிராஃபி ஜெயிக்க போட்டேன் ஈஸ்வாவை. ஸோ அதனால வந்து அப்பையிலேருந்தே இவன் மேலே பெரிய கான்ட்ரோ எதுவும் இல்லை. இட்ஸ் நாட் தட் கான்ட்ரோ பிளான் இல்லையா? இதான அவனை மெயின் ஐடி வந்து கிளான் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பார்த்தேன். ஆமாம் எஸ் தன 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 நனி தன 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 நனி இங்கே போய் மாற்றணும். தன 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 நனி தனி தன நனி ஜின் ஜின் தர 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 தரது இங்க இருக்கா? ஓகே கொடு. இங்க கிளானே காட்டலையே, எப்படி கொடுக்கறது? உங்க பேர்ல காட்டவே இல்லையே எதுவும். உள்ள போய் என்னோட இதை தொட்டு என்ன தொட்டு கீழே பேட் ஸ்பாட் லீட் கொடுத்துட்டேன் ரெக்வெஸ்ட். அவ்வளோதான் கைஸ். நான் எதுக்கு ப்ரோ போய் எல்லாத்தையும் இது பண்ணுறேன்? பிரச்சனை இருந்தால் எடுக்கிறோம், பிரச்சனை இல்லை விசாரணை முடிஞ்சோன்னா இது பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்க அவ்வளோதான். மதன், ஜோர்டன், ஐவரி, கோஸ்ட், சாய், ஈஸ்வா, அவ்வளோதான். தட்ஸ் இட். ட்ரோலுமே வந்து நான் ஏன் எடுக்கல அப்படின்னா, ஏன் வந்து நான் கோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ இது ஏன்னா எதையும் எப்பயுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ராங்காக சொல்கிறது பெட்டர் தான். ஏன்னா டு பி ஃப்ராங்க் வந்து எப்பவுமே எல்லாத்துக்கும், ஏன்னா வந்து காம்படிட்டிவ் ட்ரை பண்ணுறான். ஸோ காம்படிட்டிவ் ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு டீம் வந்து அவனை வந்து கேட்டுச்சு வாங்குச்சு அப்படின்னா அவன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு காம்படிட்டிவ் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. இவனுக்கு ட்ரோலுக்கு நம்ம வந்து இன்னொருத்தரோட ஆசைக்கு வந்து தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் எப்பவுமே.